அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டார். ஸ்டார் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கவினோட ஆக்டிங்கில் வந்திருக்க படம். படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட் என்டர்டெய்னர் அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். என்ன அப்படின்னா, இது கதை என்னென்னா, ஒரு பையன் அவனோட ஆம்பிஷனுக்காண்டி எவ்வளோ தூரம் போகிறான், எந்த எட்ஜ் வரைக்கும் போகிறாங்கிறது தான் இந்த படம். எல்லா பசங்களும் இருக்க மாதிரி அவனுக்கும் சில கனவுகள் இருக்குது. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை சூழ்நிலைங்கிறதுனால அந்த கனவை நோக்கி நம்ம போக முடியாமல் இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, திசை மாறி நம்ம வாழ்க்கையை ஓட்டுறதுக்காண்டியும் சில கடமைகளுக்காண்டியும் நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம வாழ்க்கையை எடுத்துகிட்டு போயிடுவோம். நம்ம கனவு அது கனவாகவே அப்படியே போயிடும். ஆனால் இவன் எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த கனவை நோக்கி மறுபடியும் மறுபடியும் போராடி 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 கடைசியில் அச்சீவ் பண்ணலாம் இல்லையாங்கிறது தான் கதை. இதில் என்ன ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு இந்த படத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேக் தான். என்ன அப்படின்னா, அந்த கதை கொண்டு போகிறப்போ இது ஸ்டோரியாக சொல்கிறப்போ அவ்வளோதானே, சிம்பிள் ஸ்டோரி தான். ஒரு பையன் ஹீரோ ஆகணும்னு நினைக்கிறான். ஹீரோ கடைசி ஆனானா இல்லையா, அவனுக்கு என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வந்துச்சு அப்படிங்கிறப்போ இது நம்ம எவ்வளோ சீன்ஸாக எப்படி நம்ம கன்வின்ஸ் பண்ணலாம், சீன்ஸாக எப்படி ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணலாங்கிறத நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா அதில் ஸ்டோரி ஒன்றுமே இல்லை. படம் ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் சினிமாவுக்கு ட்ரை பண்ணுறான் அப்படின்னு. சரி, கடைசியில் எண்டில் கண்டிப்பாக சினிமாவில் நடிச்சிட்டானா இல்லையா, நடுவில் என்ன ஸ்ட்ரகிள் அவ்வளோதான் இருக்க போகுது. அப்போது நல்ல சீன்ஸை தான் நம்ம என்கேஜ் பண்ணணும். இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீன்ஸ்லாம் கொஞ்சம் டல் அடிக்க ஆரம்பிச்சிச்சு, போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. நடுவில் என்னடா பண்ணுறீங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சில இன்ட்ரெஸ்டிங் சீன்ஸ் இருந்துச்சு, சில எமோஷனல் சீன்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. பட் என்னென்னா, படத்தோட 50% சீன்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு, நல்லா எமோஷனலாக இருந்துச்சு, நல்லா என்டர்டெயின் பண்ணிச்சு. பட் ஆனால் 50% ஃபிலிம் என்ன பண்ணிச்சு அப்படின்னா, போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ படத்தில் ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு லவ் பண்ணுறான் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த ஒரு பொண்ணு லவ் பண்ணுற அந்த சீன்ஸ் எல்லாமே நீங்கள் தூக்குனா கூட ஒன்றுமே தெரியாது. அப்போது லேட்டராக போகிறது எதுக்கு இந்த பொண்ணை அவன் லவ் பண்ணான் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு இருந்துச்சு. சும்மா ஒரு 2.5 hours அந்த ஸ்டோரியை கொண்டு போகணுங்கிறதுக்காண்டி ஒரு ஒரு பொண்ணு வருது, அந்த பொண்ணு ஒரு லவ் பண்ணுறான், அந்த கேரக்டர் வருதுங்கிறப்போ அந்த கேரக்டர் பெருசாக அந்த படத்து இம்பேக்டே இல்லை. சும்மா ஒரு ஒரு 1/2 hour 45 minutes அந்த பொண்ணோட என்கேஜிங்காக அவன் இருக்கான், போயிட்டுருக்கான், அவ்வளோதான். அப்புறம் பிரேக்கப் ஆகுது, மறுபடியும் லைஃப்பில் இன்னொரு பொண்ணு வரா, இன்னொரு பொண்ணு கூட தான் கடைசியில் அந்த எண்டு கிளைமேக்ஸ் முடியுது. அப்போது இந்த 2வது வர பொண்ணு தான் இந்த கதைக்கு ரொம்ப தேவையான ஒரு பொண்ணாக இருக்கா. முதல்ல வர பொண்ணு மேபி இந்த டைம் அதை ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஓட்டுறதுக்காண்டி வச்சுருக்காங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, அது பெரிய இம்பேக்ட் படத்தில் கொண்டு வரல. அதே மாதிரி இவன் எடுக்கிற எல்லா சீன்ஸுமே எப்படின்னா, சில சீன்ஸ்லாம் ஓகே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது, சில சீன்ஸ்லாம் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் என்ன ஆகுதுன்னா, படத்தோட ஆன் த ஹோல் படத்தை கொஞ்சம் பாதிப்படைகிற மாதிரி இருக்குது. கிளைமேக்ஸ் உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு. யுவன் சங்கர் ராஜோட மியூசிக்குமே பயங்கரமாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நம்ம நல்ல சீன்ஸை எழுதியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு, அவ்வளோதான். இன்னும் என்கேஜிங்காக என்டர்டெய்னிங்காக வச்சுருந்தாங்க அப்படின்னா படம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஆன் த ஹோல் படம் ஒன் டைம் கண்டிப்பாக பார்க்கலாம். மோசம்லாம் சொல்ல முடியாது, ஒன் டைம் கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த சீன்ஸ்லாம் எழுதிக்கலாம்னு தோணுச்சு. ஏன்னா ஸ்டோரி சிம்பிள் ஸ்டோரி, அதை 50% சூப்பராக எடுத்துட்டாங்க. இன்னொரு 50% அந்த ஒவ்வொரு சீன்ஸுமே இன்னும் ட்ரிம் பண்ணி அழகாக எது தேவையோ கதைக்கு தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு மிச்செல்லாம் தூக்கிட்டு கரெக்டாக என்டர்டெயினாக கரெக்டாக என்கேஜிங்காக வச்சுருந்தாங்கன்னா படம் இன்னுமே சூப்பராக இருக்கும். மீண்டும் ஒரு படத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.